டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தங்கள் எதிர்பார்ப்புகளை தாங்களே முயன்று உழைத்து தங்களோட உழைப்பாலே வெற்றி அடையணும், தங்களோட வளங்களை தாங்களே திரட்டி வெற்றி பெற வேணும் என்ற சிந்தனையில தெரியாத ஒன்றை பிறரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதில் தவறில்லை. ஆனால் அவ்வாறு கேட்டு தெரிந்து கொள்ள தயங்குவது தவறு என்ற தலைப்பில் தேடல் உள்ளவருக்கு அறிவு பெருகும், ஏனையோர் அறிவை தேடி பெருக்குவது நன்று என்று விளக்க விரும்புகிறேன். இது உங்களுடைய என்னது சொல்றது, எங்களை எல்லா இடங்களையும் சந்திக்கிற பிரச்சனை. நான் எனக்கு இன்ன பாடம் தெரியாது அல்ல இன்ன பாடத்தில் இன்ன டவுட் தெரியாது என்று அடுத்தவரை கேட்டு விட்டா அவர் என்ன குறைவா மதிச்சிடுவார், என்ன இழிவா பார்ப்பார் என்ற ஒரு தாழ்வு மனப்பாங்க உங்களோட உள்ளத்துல வந்துடுது. அப்ப நீங்க இப்படி வெக்கப்பட்டீங்களோன்னா உங்களோட அறிவு எப்படி பெருக்கிறது? இது எல்லாருமே இருக்கு. இந்த பண்பு வாழ்க்கையில இருக்கவே கூடாது. இவர் எவ்வளவு பெருசா படிச்சிருக்கலாம், எனக்கு என்னது யானைக்கும் அடிசரக்கும் சொல்லுவார், பெரிய படித்த மேதை கூட வலிக்கு விழலாம். அவை அதை பற்றி நாங்கள் தேவையில்லை. எங்களுக்கு டவுட் வந்துட்டு, எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கு, எங்களுக்கு சந்தேகம் என்று இருக்கு. அடுத்தவருக்கு வெக்கமானம் போயிடும் என்று பயப்படுறது எங்களை உளநல ரீதியாக நல்லதல்ல. சுயநலமா சிந்திச்சா கூட அறிவை திரட்ட முடியாது. அது எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ற ஒரு மனப்பாங்கு. அடுத்தவர் பெரிய படிச்சவனா இருக்கட்டும், எனக்கு ஒரு விஷயம் தெரியாது அப்படின்னு அடுத்தவருக்கு இருக்கிறதால நான் வெக்கப்படுறதாலேயோ, எனக்கு தலைகுனிவு வரும் என்று பயப்படுறதாலேயோ அஞ்சுவதாலோ நாங்கள் அறிவு பெருக்க முடியுமா? படிக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக பக்கத்து பிள்ளையிடம் டவுட்டு கேட்டுட்டோம்னா நான் முதலாம் பிள்ளைன்னு என்று டவுட் கேட்கிறேன், ரெண்டாம் பிள்ளைட்டு என்ற வெக்கப்பாடு வரக்கூடாது. இன்றைக்கு நான் முதலாம் பிள்ளை, நாளைக்கு ரெண்டாம் பிள்ளையா வரலாம், பக்கத்து பிள்ளை முதலாம் பிள்ளையா வரலாம். ஆகவே நாங்க பாகுபாடு பார்க்கக்கூடாது, அறிவை திரட்டணும். வேறுபாடு பாகுபாடு உயர்வு தாழ்வு இதுவுமே அறிவை பெருக்கும்போது படிக்கும்போது அல்ல தொழில் முன்னேற்றம் கருதியோ பார்க்கக்கூடாது. ஒன்று அறிவை திரட்டுவதென்ற இலக்கு இருக்கும், அல்லது வாழ்க்கையில முன்னேறுவென்ற இலக்கு இருக்கும், அல்லது தொழில் முன்னேறுவதென்ற இலக்கு இருக்கும். அதுக்காக எவருமே எனக்கு ஆலோசனை சொல்லித் தரலாம். அவை நான் எவரிடமும் கேட்க துணிவு வருவோம். அவை ஐயப்பாடுகள் சந்தேகங்கள் இருக்கும், அது எல்லாருக்கும் வரும். ஆகவே மாற்றாரிடம் கேட்க துணிந்து கொள்ளுங்கள். மாற்றாரிடம் அறிவை ஐயப்பாடுகளை கேட்டு தெளிவுபெற பஞ்சிப்பட்டால் அவமானம் என்று கருதினால் அல்ல எங்களை இழிவா பார்ப்பாங்கன்னு நினைச்சு விட்டோம்டா அது ஒரு குறைபாடா போயிடும். நாங்க அறிவாளியா வர வாய்ப்பு இருக்காது. நான் எத்தனை பேர்கிட்ட ஏச்சு பேச்சு வேண்டித்தான் நானும் படிச்சு வந்தேன். எங்களுக்கு வாத்திமார் கம்பு எடுத்து அடி போட்டு தான் படிப்பிச்சார்கள். அப்படின்னு சந்தேகம் வந்தா ஒருக்கா கவனிக்கலையோ, ஏன் ஒழுங்கா கவனிக்கலையோ மாசமா கேட்கலையும் நாங்கள் கேட்டு படிக்கோம். அவை படிப்பு என்பதும் முன்னேற்றம் என்பதும் மேட்டர் உயர்வுதாள் பார்த்து வராது. ஆகவே உங்களுக்கு துணிச்சல் வரணும், யாரிடம் கேட்டு எப்படியாவது இந்த டவுட்டை கிளியர் பண்ணி போடும். உங்களுக்கு துணிச்சல் வரணும், யாரிடமாவது எப்படியாவது இதை கிளியர் பண்ணி போட்டு நான் முன்னேறுவோம். அது வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது வேறுபாடு பாகுபாடு இன்றி எவரிடம் இதனையும் கேட்டு எங்கட அறிவை பெருக்கி திரட்டி நான் பெரிய அளவு வரணும் என்ற சிந்தனையை உங்கள் வாழ்க்கையில கடைப்பிடிப்பீர்களாக இருந்தால் அதுவே உங்கள் வாழ்க்கையில அசைக்க முடியாத வெற்றிகளை அள்ளித்தரும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.